Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. கேம்பானா கேம்பா தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். ஏய். கோயிந்தா. ஏய். கேம்பானா கேம்பா தான் அடிச்சு தள்ளுங்க. பாருங்க இந்தியன்ஸ் நொறுக்குறாங்களா அந்த மாதிரி நீங்க அடிச்சு தள்ளுங்க. Yeah, Chica, lot of news to talk about இன்னைக்கு. பாகிஸ்தான் பிஎம் சேயிங் இல்ல அவங்க பண்ணது ரைட் தான், அவங்க இந்தியாவோட ஆட போகுது இல்ல. ஸோ பாய்காட் இஸ் டெஃபினெட்லி ஆன். அதுல எந்த கொஸ்டனும் இல்ல. ஆஸ் ஆஃப் நவ் இட் லுக்ஸ் லைக் தெர் இஸ் அ நோ ஷோ ஃபார் இந்தியா பாகிஸ்தான். ஆனா மெயினா நம்ம பத்தி பேச போகுது மிச்ச டீம்ஸ்லாம். ஹூ இஸ் கோயிங் டு பி இந்தியாஸ் பிகெஸ்ட் காம்படிட்டர் இந்த பர்டிகுலர் வேர்ல்ட் கப்ல? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வி தாட் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டெஃபினட்டா இருப்பாங்க. நியூசிலாந்து ரீசெண்டா ஆடினாங்க, பொலன்னு பொழந்தாங்க இந்தியா. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் தேல் பி தேர். பட் தி அதர் டீம், இங்கிலாண்டா, ஆப்கானிஸ்தானா, ஸ்ரீலங்காவா, ஹோம் நேஷன் who just beat England at home, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா? கேன் தே மேக் அ கம்பேக் ஆஃப்டர் அ லாங் டைம்? ஒரு வேர்ல்ட் கப்ல ஒரு இம்பாக்ட், அது பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் சிக்கா. பிஃபோர் தட், கங்க்ராட்ஸ் டு தி இந்தியா அண்டர் 19 டீம் அண்ட் குட் லக் டுமாரோ. ஏன்னா திருப்பி ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் போயிருக்காங்க. சூப்பர். அந்த வைபவ் சூரியவன்ஷி ஒரு பொலம் தான் பாருங்க. எஸ், அந்த ஜார்ஜ் பையன் செஞ்சுரி வின் பண்ணி கொடுத்தா மேன் ஆஃப் தி மேட்ச். பட் அந்த வைபவ் சூரியவன்ஷி கொடுத்த ஒரு மொமெண்டஸ் அண்ட் இம்பெட்டஸ் வந்து பாருங்களேன். 6-8 பால் அங்கதான் பால் தூக்கின்னு போயிடுச்சு. அதே மாதிரி மாத்திரை நம்ம சிஎஸ்கே பையன் மாத்திரை சமாளிடான். ஸோ நீ பாத்தீங்கன்னா துண்டாட்சி படம் கவலையே படம் ஜஸ்ட் 41 ஓவர்ஸ் அடிச்சிருக்காங்க. அமேசிங். தட்ஸ் வாட் ஐ லைக் அபௌட் திஸ் பாய் வைபவ் சூரியவன்ஷி. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், இவனை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்கன்னு. அதான் சொன்னேன், இந்த ஒரு ஐபிஎல் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுவான்னு நினைக்கிறேன். Just look at his performances, Chica. Yes, பார்க்கறதுக்கு ஆன் பேப்பர் என்னடா இது ஒரு 100 இல்லையே, இல்லாட்டி ப்ராபப்ளி அந்த ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்க மாட்டாரு. பட் வெரி 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 சிமிலர். ஒரு ரோஹித் சர்மா 2023 வேர்ல்ட் கப்ல என்ன பண்ணாரோ அந்த இம்பாக்ட், ஒரு அதிரடி இம்பாக்ட். 20 பால்ல 50, 30 பால் 52, 22 பால் 30, இப்போ பார்த்தோம் 33 பால் 68, 40 ஆஃப் 23. ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபெயிலியர் தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. இத பார்த்தனா அதிர்வான போலர்ஸ் எல்லாம் பயப்படுவான். போலர் கையும் வராது காதும் வராது, அவன் நேரம் வந்து போடுறான். இவன் அடிக்கிறதுல அதர் பேட்ஸ்மேன் இஸ் இன்டெலிஜென்ட் லைக் ஜார்ஜ், they will make runs. That is what is happening. The impact you create, one batsman creates. இப்ப சேவா கூட அடிச்சான்னு வச்சுக்கா, அந்த சைடுல எல்லாம் ஈஸியா ஓபன் அவுட் ஆயிடுதுல, அதை வச்சு கம்பீரா அடிச்சிடுவான்ல, அந்த மாதிரிதான் அது. எவ்வளவு தடவை முரளி விஜய் சொல்லியிருக்காரு சிக்கா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அணி பெஸ்ட் பேட்ஸ்மேன் பேட்டிங் ஆடுறது வந்து வீரேந்தர் சேவாக் கூட தான். ஈஸியா ஆயிடும். ஏன்னா பொழப்பாரு, அவரே எல்லாம் அடிச்சிருவாரு. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டு போலாம் அப்படின்னு. எவ்வளவு ரன்ஸ் சேர்த்திட்டு இருக்கான் தெரியுமா? அது மாதிரி வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், எங்க வரட்டும், அவன் அடிச்சு பொழந்து கொடுத்து போடுவான் சேவாக். ஐ மீன் சேவாக்லாம் இன் மை ஒபினியன் மாடர்ன் டே விப்ரிச்சஸ் மாதிரி அவன் வேற லெவல் பேட்ஸ்மேன் அவன். வீருப்பா. எனிவே, மூவிங் ஆன் ஃப்ரம் தட் சிக்கா, லெட்ஸ் கம் to the World Cup contenders. ஏன்னா just 2 more days for the World Cup. யாரு சீக்கா? Let's start with England. Where do England fall? England squad நீங்க பாத்தீங்கன்னா Phil Salt and Josh Butler to open, Jacob Bethel at number 3, the sensational Jacob Bethel. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இங்கிலாந்து வந்து அவன் தான் புது சென்சேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரவுண்டர், bowlingலயும் போட்டு ரீசெண்டா ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. நம்பர் 4 டாம் பேண்டன், ஹாரி புரூக், வில் ஜாக்ஸ், சாம் கரன், தென் வேற யார் இருக்காங்க, ஜேமி ஓவர்டன், ஆதில் ரஷீத், ரிஹான் அஹ்மத், ஜாஃப்ரா ஆச்சர் அவங்களோட மெயின் பவுலர், லூக் வுட், ஜாக் ஸ்டங். இந்த டீம் பார்க்கும்போது சிக்கா, தே ஹேவ் அ வெரி குட் பேட்டிங் லைனப். bowling could be a problemமோ அப்படின்னு எனக்கு தோணுது. Yes, last time you பார்த்தோம் பெத்தல் பார்த்தோம். I think RCB கார்ட்ஸ் நல்லா தான் பண்ணலாம். I'm not saying no. பெத்தல் is not a bad cricket. I'm not saying no. But the point is, Indian conditions வந்து எப்படி பண்றான்னு பார்க்கணும். அவங்க நீ பேட்டிங் ஆர்டர் எடுத்தனா, yes, Butler is deadly, Phil Salt is deadly, I'm not saying no. And the Tom Badland, yes, he's done well. Harry Brook, Ogema, Will Jacks, proven commodity. So அவங்க பேட்டிங் எடுத்தா ஜேக்கப் பெத்தல், எஸ், அவங்களோட பேட்டிங் எடுத்தனா செம்ம பேட்டிங் லைனப், கன் பேட்டிங் லைனப் ஒத்துக்கிறேன். ஆனா bowling எடுத்தா ஆர்ச்சர் அண்ட் ஆதில் ரஷீத் 2 பேர் தான் இருக்கான். மீதி எல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. ஐ மீன் வெரி வெரி ஆர்டினரி bowling. ஸோ இவங்க ரியல் கண்டெண்டர்ஸா இருப்பாங்க. எஸ், டாப் 4 இருப்பாங்க. என்னோட டாப் 4 ஐ ஸ்டில் மெயின்டைன் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா. இதான் டாப் 4. டாப் 4 வந்துருவாங்க. பட் டாப் 4 லைன் ப்ரமோட் ஆவாங்க தான் பார்க்கணும்.
நீங்க அது சொல்றீங்க, பட் இவங்களுக்கு ஒரு கப்பல் ஆஃப் குட் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க சீக்கா. சாம் கரனோட லாஸ்ட் 1 இயர் லாஸ்ட் 2 இயர்ஸ் இங்கிலாந்துக்கு வந்து இட் ஹஸ் பீன் a beautiful surge. பூ 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 come on, Chika. பூ bowling போட்டு என்னடா அவன் பேட்ஸ்மேனா சொல்ல ஒத்துக்கல, bowlingலாம் நீ சொன்னா சாம் கரன் ஸ்கோப் இல்ல. இது என்ன வேணாலும் சொல்லுங்க சீக்கா, you got to put some respect to the name. ஏன்னா he has been the World Cup highest wicket taker at one point. அது என்ன வேணாலும் சொல்லுங்க. 2022 World Cup எங்க போறீங்க? 3-4 வருஷம் ஆச்சு நீ அத பத்தி பேசி திருப்பி சாம் கரன் பத்தி பேச. பூ bowling போட்டுருக்கான் என்ன வேணாலும் சீக்கா. மேன் ஆஃப் தி சீரிஸ் இப்போ ILT20ல லாஸ்ட் 2 மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. நீங்க சாம் கரன் வந்து இல்ல, நீங்க வேற மாதிரி பார்க்கணும் சீக்கா. நீங்க சும்மா வந்து எல்லா தடவையும் வந்து இதே பார்த்துட்டு நீங்க இதே பூன்னு அந்த பூ போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. 3 அத சொல்லுங்க. நானும் 16-20 போட்டா நானும் பூ போட்டு விக்கெட் எடுப்பேன். நான் போட்டு எடுப்பேன். என்ன போட்டேன் சீக்கா 16-20 அவன் போடுறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க வந்து ஜாஃப்ரா ஆர்ச்சர் போடுறான். ரெண்டாவது வந்து he's been used very differently by England. இப்போ நீங்க அது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பார்க்கவே இல்ல இங்கிலாந்து கிரிக்கெட். நீங்க சும்மா உங்களுக்கு 2 இயர்ஸ் அவன் bowling என்னடா ஓடற அவன் சிஎஸ்கே விட்டாங்கடா, அவன போய்ட்டாங்கடா. ஐபிஎல் எல்லாம் பார்த்தல அவன் இந்தியா. சீக்கா நான் ஒன்னு சொல்றேன், இதே மாதிரி தான் சிவம் டூபே பத்தி நம்ம நினைச்சோம். சிவம் டூபே எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்துன்னு இருக்காரு. அவரு போடுறது வந்து அதே ஸ்பீடு தான் அவருக்கும் சாம் கரனுக்கும். என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க? இவன் செம பூ போல. இவன் bowling ஆல் ரவுண்டர். இவன் பேட்ஸ்மேன், வெரி குட் பேட்ஸ்மேன் who can bowl சொன்னா ஓகே. bowling ஆல் ரவுண்டர் சொன்னா ஒத்துவே மாட்டானே. He's not done badly Chika for an all rounder because இப்போ இங்கிலாந்துக்கு வந்து he doesn't complete his quota of overs. டேய் பாறா அடி அடிக்கிறாங்க. அவன போடி இத போடுற ப்ரொடியூசர் நீ வேற bowler ஆவலாம். ப்ரொடியூசர் எடுப்பாதடா பாரா 12.6 12.33 15 ரன்ஸ். அவன் எக்கானமி ரேட் அந்த ரேட்ல ஒரு செகண்ட் போடுங்க ப்ரொடியூசர். அது ஆக்சுவலி சொல்ல போனா சீக்கா சரண்டர் தான் பண்ணனும்னு நினைக்கிறேன். பட் as an all rounder நீங்க அந்த 1 or 2 ஓவர்ஸ்க்கு ஓகே இல்ல சீக்கா. டேய் ஒரு 2 ஓவர் மேட்ச் முடிச்சு போய்டுவான் ஆப்போசிஷன். அவன் bowling-ஆ போடுறான். அவன் bowler-ஏ கிடையாதுடா. அவனை போய் நீ ஆல் ரவுண்டர். ஏதோ ஒரு காலத்துல வந்து T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணானா ரைட் ஒத்துக்கறேன். எஸ் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் இஸ் a good bowler. English conditions is a good bowler. Indian conditions கைய புடிங்க அடிப்பாங்க போட்டு. சாம் கரன் bowling ஜாலி அப்படி அடிப்பாங்க. ILT20 ல கலக்கினாரு. அவர் வந்து இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ILT20 ல 100 டீம்ஸ் ஆடுறாங்க. ILT20 ல இந்தியன்ஸ் ஆடுறாங்க. ILT20 ல ஒரு இந்தியன் கிடையாது. ILT20 ல எல்லா மேட்ச் இந்தியாவோட மட்டும் தான் ஆட போறாங்களா என்ன புரியலையே. But I think Sam Curran is a good all-rounder, Chika. Come on, Chika. He's a batting all-rounder. Your point of view, நீ வெச்சுக்கோப்பா. என் point of view விட்டு கொடுக்க மாட்டேன். அவனா all-rounder சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன்ப்பா. அதனால சிஎஸ்கே எடுத்துக்கோ தெரியும் சார். ப்ளீஸ் எடுத்துக்கோன்னு நான் ஃப்ரீயா கொடுத்துறாங்க அவனை போட்டு. பேட்டிங் ஆல்ரவுண்டர் சீக்கா. நீங்க பேட்டிங் ஆல்ரவுண்டர் பேட்டிங் அவ எல்லா மேட்சும் நல்லா ரன் அடிச்சுன்னு இருக்காரு சீக்கா. அது சொல்ல ஒத்துக்கிறேன். பேட்ஸ்மேனா சொல்றியா, நம்பர் 7 பேட்ஸ்மேனா சொல்றியா, ஓகே ஒத்துக்கிறேன். பட் அதர் bowling all-rounder, fielding all-rounder சொன்னா பட் அவன் ஸ்ட்ரைக் ரேட் he is not a bowling all-rounder. He is a batting all-rounder only. டேய் இந்த 10 order of 3 balls அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. அடிச்சதா அப்ப 58 120 ஸ்ட்ரைக் ரேட், 49 140 ஸ்ட்ரைக் ரேட். இது ரெண்டு தான் ஸ்கோர்ஸ் அவனுக்கு. 41 என்ன சீக்கா ஏதா பேசின்னு இருக்கீங்க? எவ்வளவு நாட் அவுட்ஸ் சீக்கா? 49 நாட் அவுட் 35, 20 நாட் அவுட் 14, 58 48, 8 நாட் அவுட் 1 நாட் அவுட் 27 15. உங்களுக்கு இதுக்கு மேல என்ன பண்ணணும் ஒரு பேட்டர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர்? 58 48 பால்ஸ் 120 ஸ்ட்ரைக். அனி நீ இவன் எடுத்துக்கோ. நீ இவன் எடுத்தா இதுதான் கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். 58 48 பால்ஸ் வந்து இங்கிலாந்து வந்து 20-4 இருக்கும்போது சும்மா நீங்க பேசக்கூடாது. அந்த ஸ்கோர் கார்டு ஃபுல்லா போட சொல்லுங்க. சும்மா நீங்க ஸ்கோர் கார்டுல ஒண்ணு வேணாம். அந்த மேட்ச் நீங்க பாருங்க, யாருமே அடிக்கல. அவங்க 30-4 இங்கிலாண்டே 128 for 9. இவன் அடிக்கலனா இவங்க வந்து 70 ஆல் அவுட். போனா போறது ஒரு மேட்ச் அடிச்சான். ஓகே வெரி குட். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? Chika, you're unbelievable, Chika. You're unbelievable. ஏனால உங்களுக்கு ஒரு பிளேயர் பிடிக்கலனா இல்ல, you just completely shoo the player away, which is not at all fair. You have to give. நீ செலக்ட் பண்ணிக்கோப்பா. நீ ஒன் டீம்ல அவனை செலக்ட் பண்ணி போ. என் டீம்ல இருக்க மாட்டான்ப்பா. உனக்கு என்னப்பா அதுல? என் பாயிண்ட் ஆஃப் வியூ உன் பாயிண்ட் ஆஃப் வியூ வெச்சு. So he doesn't play in the 11. இங்கிலாந்தோட 11ல உங்களுக்கு ஆடுறது இல்ல. அவன் ஆடுறான் எனக்கு கவலையே கிடையாது. நீ அவன அவ்வளவு டீம் பத்தி பேசிட்டு இருக்கோம். அவன் இருக்கான், சாம் கரன் இருக்கான், அவங்களுக்கு சொல்லி அதுக்கு தான் இந்த ஆர்குமெண்ட் வந்து வேற எதுவுமே கிடையாது. சரி ஓகே லெட்ஸ் மூவ் அவங்க bowling வந்து very very ordinary bowling. டீம் எடுத்து பார்த்தா bowling is ordinary bowling. Too dependent on Archer, too dependent on Adil Rashid. ஏன்னா லூக்குட் கீக்குள்ள அப்படியே டங்கு நாக்குலாம் எப்படி போடுவான்னு தெரியாது. அவன் நாக்கு டங்கு கீங்கெல்லாம் எப்படி போட போறான்னு தெரியல அவன் bowling. ஜேமி ஓவர்டன் எஸ்
bowling all-rounder. நானும் அடிச்சு அந்த ஓவர்டன் சொன்னாங்க. அவன் 110 தான் இருக்கானுக்கு. ஓவர்டன் அடிச்ச மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவன் 110 தான் அவன். Sam Curran is a better all-rounder than Jamie Overton, Chika. அதாவது அது சொன்னே ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். I am okay with that. Jamie Overton ஏதோ பண்ணுவான்றாங்க பார்க்கலாம். Anyway, so நீங்க இவங்க ஆனா டாப் 4 ன்னு சொல்றீங்களா? 100%. ஏன்னா அதுக்கப்புறம் நியூசிலாந்து நெக்ஸ்ட் டீம். நியூசிலாந்துலாம் இந்த டீம் வச்சுதான் சான்ஸ் இல்ல. பாக்க இந்தியால ஏன் ஸ்ரீலங்கான்னு ஒரு சைடு இருக்கே Chika. அது மறந்துட்டீங்களான்னு அவங்க ஹோம் ஓகே ஸ்ரீலங்கா டீம் போடுப்பா ப்ரொடியூசர். ஓகே ஸ்ரீலங்கன் சைடு எப்படின்னா I don't know, maybe because they are playing in home conditions it will slight advantage for them இருக்கலாம். ஏன்னா பத்திரனா is okay, Chamira is a good bowler, I agree. Ishan Malinga Chika அவங்களுக்கு சரியான bowling attack Chika. Their strength is their bowling attack. அவங்களோட bowling attack நீங்க பாருங்க. மதிஷா பத்திரானா, துஷ்மந்தா Chamira, who's a very good fast bowler, new ball அவங்களுக்கு போடுறாங்க. Chamira is a fantastic ball. Chamira is a brilliant bowler. Ishan Malinga மறந்துடாதீங்க. The other slinger. லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல கலக்கினார் அவர். ரொம்ப லேட்டா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆட வச்சாங்க. அவரை முன்னாடியே ஆட வச்சிருக்கணும் அந்த ஈஷான் மலிங்காவை. நல்லா ஆடணும், அவனும் நல்லா ஆடலாம். பட் பேட்டிங் ஓகே தான். நீ அவங்க ஒரு டெட்லி பேட்ஸ்மேன் ஹூ கேன் ஜஸ்ட் டேக் bowling அப்பார்ட் யாருமே பேட்ஸ்மேன் இல்லடா அவங்களுக்கு. அது பட் ஹோம் கண்டிஷன்ஸ் ஆடுறதுனால வனிந்து ஹசரங்கா அண்ட் மகேஷ் தீக்ஷனா அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த ஸ்லிங்கர்ஸ் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. வெலாலகே வேற இருக்கான், அவனும் யூஸ்ஃபுல்லா இருப்பான். எனக்கு என்னமோ இல்ல அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு இது நல்ல டீம் Chika. பத்தும் நிசாங்கா 20 ஓவர் ஆடுவார் பேட்டிங். அவர் 16 ஓவர் ஆடி அவர் 80 ரன் 90 ரன் அடிப்பாரு. சோ அவர் பத்தும் நிசாங்கா சுத்தி அவங்க அப்படியே ஆடி ஒரு 180 அடிச்சாங்கன்னா they'll be able to defend it or get it back. ஏன்னா அவங்களோட bowling attack is a very good bowling attack in என்னோட belief, especially அவங்களோட கண்டிஷன்ஸ்ல. I believe Sri Lanka will be in the top 4 Chika. I think Sri Lanka will definitely make the top 4. But I still retain my top 4. Maybe you are right. Maybe you, who knows? Sri Lanka is in top 5, top 6 ல வரும்னு நினைக்கிறேன். I don't know. எனக்கு என்னன்னா லாஸ்ட் வேர்ல்ட் கப் இந்தியால நடந்த வேர்ல்ட் கப் இங்கிலாந்து ஆடுறது பார்த்தனா எனக்கு இங்கிலாந்து மேல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்களோட bowling attack வந்து ரொம்ப ஆர்டினரியா தெரியுது. எஸ் அவங்களோட பேட்டிங் நீங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். இட் இஸ் a gun batting on paper. பட் அந்த bowling attack வச்சுட்டு அந்த பேட்டிங் எவ்வளவு பண்ண முடியும்? If they get caught in a wicket which is slightly turning, Harry Brook and Tom Banton, Harry Brook and Jacob Bethel, இந்தியன் கண்டிஷன்ஸ்ல மிடில் ஆர்டர்ல அது ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ். அது டெஃபினட்டா அதுல டவுட்டே கிடையாது. டர்ன் ஆச்சுனா காலி ஆயிடும். பட் ஆனா ஸ்ட்ரைட் வே டர்னிங் கொடுத்தாங்கன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் world cricket also. On a flat wicket that can be on a dangerous batting lineup. அது வேணா நான் கொடுக்கிறேன். அதான் சொன்னேன். I'm talking about normal good wicket, normal ODI wicket, there will be a deadly batting lineup. That's what I'm trying to say. Do you give Sri Lanka a chance Chika top 4 ல வரதுக்கு? என் ஒபினியன்ல கிடையாதுப்பா. என் ஒபினியன் இங்கிலாந்து, நான் still retain Australia, England, South Africa and India. I mean New Zealand maybe an outside chance if their batting clicks, but New Zealand என்ன ப்ராப்ளம், யாருக்கும் deadly strike rate கிடையாது அவங்களுக்கு. bowling கொஞ்சம் ஒரு மாதிரி manageable bowling தவிர்த்து ஒரு டெட்லியா கிடையாது அவங்களுக்கு. Unless they really come good in the World Cup, that's a different story. What about Pakistan Chika? Why can't Pakistan do the unthinkable? இப்போதைக்கு வந்து நம்ம first of all அவங்க பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு தூரம் இருக்க போகுது, என்ன இருக்க போகுது? The team has arrived, they are going to boycott with the India match. அதை பத்தி பேசின்னு இருக்காங்க. But let's look at the squad. Why can't Pakistan be in the top 4? ஏன் அவங்களால top 4 ல வர முடியாது? They'll have a question. Both of us have not picked them. ஏன்னா எனக்கு வந்து இந்த பாகிஸ்தான் டீம் மேல நம்பிக்கை இல்ல. அந்த ஏசியா கப்ல பட் they were the finals, they beat Sri Lanka, they came to the final, they almost gave India a scare. And World Cup in வரச்சே they have always been very consistent. Most of the times அவங்க வந்து இந்த previous 2022 World Cupல ஃபைனல்ல போனாங்க. பட் இந்த World Cup என்ன நினைக்கிறீங்க Chika? They bought back the big Babar Azam. பாபர் ஆசம் ஐயோ அடிச்சு குடிச்சு தடவை கொடுத்து நல்லா ஆப்போசிஷன் வின் பண்ணி கொடுத்துருவான். 1-2 தி பிக் பாபர் ஆசம்னா பாபர் ஆசம் பிக் பிளேயர், டெஸ்ட் கிரிக்கெட்டர், பிக் ஒன் டே பிளேயர். எஸ் T20 ஃபார்மேட் வேஸ்ட். ஓகே அகைன் they might have எனக்கு திருப்பி அகைன் டிபெண்ட் ஆன் ஃபக்கா ஜமான். அந்த ஃபக்கா ஜமான் ஆதி காலத்துல ஆடி எனக்கு ஃபக்கா ஜமான். அதே மாதிரி அவங்க திருப்பி ஷதாப் கான் திருப்பி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ அவங்க bowling அகைன் அதே ஷஹீன் ஷா அஃப்ரிதி. Naseem Shah is a good bowler. I agree with you. என்ன Chika அதே ஷஹீன் ஷா அஃப்ரிதினா அவன் தான் Chika ஆடுவான். வேற யார் ஆடுவாங்க? I like the guy Naseem Shah is a good bowler.
அந்த அப்ரார் அஹமத் இஸ் நாட் அ பேட் bowler. அவன் தான் அந்த மிஸ்ட்ரி bowler அவங்களுக்கு. பட் சூப்பர் bowler சிகா அப்ரார் அஹமட். யார் நல்ல bowler யார் இல்லன்னா வெரி குட் ஸ்பின்னர்ஸ் தெரியுமா உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு? நீங்க பாக்குறீங்களா இல்லையா தெரியல. முகமது நவாஸ் திருப்பியும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஆல்ரவுண்டர், இஸ் பீன் பிக்கிங் அப் a lot of wickets. அப்ரார் அஹமட் அவங்களுக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் who's done very well. உஸ்மான் தாரிக்னு லாஸ்ட்ல ஒரு பேர் பாக்குறீங்களா? இப்பதான் ரீசெண்டா வந்து கேமரூன் கிரீன் அவருக்கு அவுட் ஆயிட்டு அவன் சக்கடிக்கிறான்டான்னு வந்து லைவ் கேமரால வேற திட்டி அதுக்கப்புறம் அப்பாலஜைஸ் வேற பண்ணிருக்காரு கேமரூன் கிரீன். அவரோட ஆக்ஷன் எப்படின்னா அப்படியே நின்னுடுவாரு சீக்கா கிரீஸ் பக்கத்துல, நின்ன இடத்துல இருந்து அப்படியே போலிங் போடுறாரு அவரு. டிஃப்ரெண்ட் ஆக்ஷனு, கொஞ்சம் டேஞ்சர் தான் அந்த பையன். எஸ்பெஷலி நியூ பால்ல போட்டாருன்னா கொஞ்சம் டேஞ்சரா இருக்கலாம். Again, Pakistan's batting is not that great, Chika. Avangaloda bowling as usual has always been great. Batting frankly, the bowling is a decent bowling. I agree with you completely. Batting was very, very okay, Mada. Very, very okay, batting. Oh, very ordinary batting. திருப்பி பாபர் அசம் பாரு, இந்த இவன் அவன் கேப்டன் இருக்காரு சல்மான் ஆகாவே ஒரு தலவல்ஸ்கி பேட்ஸ்மேன். அவன் வந்து பொழக்கிற. See again, they don't have a player who can just take the bowling apart. Do they have anybody? Fakhar Zaman, yes, if he gets going, he's a terrific player. He can hit the bowling anywhere. Saim Ayub, again, பார்த்தா இது ஏசியா கப்ல பார்த்தா அவள அடிக்கல. but they say he's a very good player. அவன் bowling நல்லா போறான். Saim Ayub bowling நல்லா போடுவான் actually. Bowling நல்லா போட்டான். I'm not seeing his batting greatly. I'm not seeing his batting great batting. Okay. So ஃபர்ஹான் ஒரு மேட்ச் இந்தியாவோட அடிச்சான் ஞாபகம் இருக்கு, நல்லா இருக்கு. பட் அவன் தான் டேஞ்சர் ஆக்சுவலி. அந்த ஃபைனல் அடிச்சானே அந்த ஃபர்ஹான், அவன் தான் டேஞ்சர். பாக்கலாம் நீ அது ஆடி அமாவாசை அடிப்பாங்க அவங்கலாம். பும்ரா பொழந்து கட்டினான் சிகா. ஒரு மேட்ச் அடிச்சான்ல, ரைட் ஒத்துக்கிறேன்டா, ஓகே சைட் தான். இவங்க குவாலிஃபை ஆனது சான்ஸ் கிடையாது. இவன் 7th வருவாங்க, மேபி மேக்ஸிமம் 7th வருவாங்க. பொசிஷனே கொடுத்துட்டாரு சீக்கா. 7th வருவாங்க அப்படின்னு. நல்ல காலம் 8th வருவாங்கன்னு சொல்ல 7th வச்சீங்களே பரவாயில்ல. இல்ல ஐயோ சரி, எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டீம் என்ன பண்ணுது. எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டீம். நம்ம நிறைய ரிவ்யூலாம் பண்றோம் நியூசிலாந்து பத்தி. சோ அவங்களுக்கு அந்த மிச்சல் பிரேஸ்வெல் ஆடி ஏதாவது பண்ணாதான் உண்டே தவிர்த்து நியூசிலாந்துலாம் ஒரு டெட்லி பேட்டிங்லாம் வந்து சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு என்ன ஒரு அந்த ஃபில் ஆலன் டிம் சைஃபர்ட் இவங்க 2 பேர் ஏதாவது மாட்டிச்சுன்னா பிலிப்ஸ் எல்லாம் பண்ண அவங்க ஸ்ட்ரைக் ரேட்லாம் பண்ணா 140s இருக்கு, எல்லாம் நத்திங் கிரேட். ஒரு டைம்ல வந்து 140 T20ல வந்து சரியான ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம் நீ? இப்ப எல்லாரும் வேற லெவல் ஆடிட்டு இருக்காங்க. நீ இப்ப 200லாம் ஒரு மினிமம் ஆக்கிட்டாங்க. இப்போ ஒரு 200 அடிக்கிறதா மினிமம் ஆக்கிட்டாங்க. வந்து சும்மா 200 ஸ்ட்ரைக் ரேட்டே கிடையாது. ஒன்லி அபிஷேக் சர்மா மட்டும் தான் அது பக்கத்துல இருக்கு. 200 ஸ்ட்ரைக் ரேட் பத்தி சொல்லப்பா, டோட்டல் பத்தி சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. 190 200 எல்லாம் வின் பண்ண முடியாது. இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப T20 கிரிக்கெட். Everybody is improvised so much. Conditions. எனக்கு என்னமோ இந்த வேர்ல்ட் கப்ல முன்னாடி சொன்ன மாதிரி it will be split into 2 parts ன்னு தோணுது. இந்தியால ஆடுற மேட்சஸ்லாம் ஹை ஸ்கோரிங்கா இருக்கும். ஸ்ரீலங்கால ஆடுற மேட்சஸ் வந்து it won't be that high scoring ன்னு தோணுது. பெரிய கிரவுண்ட்ஸ் சீக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே தெரியும் கொலம்போ கால்லாம் ஆக்சுவலி ஹியூஜ் கிரவுண்ட். கிரவுண்ட் பெருசு தான், பவுண்டரி சின்னதாக்கிடுவாங்களே. சின்னதா ஆக்க முடியாது, அவ்வளவு சின்னதா ஆக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. Chance, but Sri Lanka is a good content. அது வேற விஷயம். Yeah, as we talk in the particular time DC has posted 203 for 4 RCB ki edira WPL final. Naliki will cover that game, but inniki will finish this up. Anybody else you see as contenders? Afghanistan, West Indies. What about your favorite team, Chika? Ungalde favorite team Afghanistan, West Indies. ஒரு காலத்துல favorite tribe எல்லாம் எங்கடா chance. See Ani, you have to understand, you have to move on at times. They were once upon a time my favorite teams. West Indies மாதிரி டீமே கிடையாது இருந்தோம். பட் என்ன பண்ண முடியும், அவங்களும் they have slided. I mean, that slide down has been so bad. The last time a World Cup happened in India, they were the winners, Chika. அனி அகைன் ஆதி காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கா, 2016 பத்தி பேசிட்டு இருக்கா. டே எங்கயோ ஒரு காலத்தை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது அனி. டே நவ் இட்ஸ் ஆல் ஹிஸ்டரிடா. இதை பாரு, அவங்களுக்கு ஒன்னும் டெட்லியா யாருமே கிடையாது. யாருமே அந்த ரொமானியோ ஷெப்பர்ட் அடிச்சவங்க அவன் ஓகே. அந்த பவல் கிவெல்லாம் ராமன் பவல்லாம் ஓகே மாதான். அவங்க வந்து ஜேசன் ஹோல்டர் நம்பிருக்காங்க பேட்டிங்ல. இப்போ நீ என்ன பண்ண சொல்ற அந்த மாதிரி டீம்? இப்போ பாருங்க, இதுதான் திருப்பியும் நீங்க வந்து பழைய ஜேசன் ஹோல்டர்னு நினைக்கிறீங்க. அவருடைய T20 பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் நீங்க எடுத்து பார்க்கணும். நல்ல டீம் எடுத்துக்காங்க. நீ அவன் ஒரிஜினலி ஃபாஸ்ட் பவுலர் டர்ன்ட் இன்டு a batsman, now trying to prove the batting பண்ணுவான், கொஞ்சம் bowling போடுவான் இருக்கு. அந்த மாதிரி ஆயிட்டு அந்த டீம்.
புரிஞ்சுக்கோ. இல்ல ஷெபன் எக்மேர் இஸ் த மெயின் பேட்ஸ்மேன் இந்த மிடில் ஆர்டர்ல பார்த்தா. பட் அவனே பாரு போன வருஷம் ஐபிஎல் why I'm taking IPL account means everything is happening in India. அதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். But Chai Hope has been in good form. நிறைய அவர் மேல டிபெண்டன்ஸ் இருக்கும் டெஃபினட்டா. கேப்டன் வேற. பிராண்டன் கிங் கேன் பி a consistent player. எனக்கு எப்பவுமே பிராண்டன் கிங் பார்த்தா is a guy who can really do well in தோணுச்சு எனக்கு எப்பவுமே பிராண்டன் கிங் பார்க்கும்போது. பட் டெஃபினட்டா அந்த பிக் ஹிட்டர்ஸ் they are missing Chika. ஆண்ட்ரே ரசல் or நிக்கலஸ் பூரான். obviously ஆண்ட்ரே ரசல் retired. நிக்கலஸ் பூரான்லாம் இல்ல. நிக்கலஸ் பூரான்லாம் இருந்தா நான் சொல்லுவேன் எஸ் ஒத்துக்கிறேன். ஆண்ட்ரே ரசல் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் ஒத்துக்கிறேன். இந்த பசங்க லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல கூட they performed well பட் மாட்டிட்டாங்க அவங்க வெஸ்ட் இண்டீஸ்ல. அங்க ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இப்ப வேற மாதிரி ஆயிடுறாங்க சீம், வேற மாதிரி ஆயிடுறாங்க. இட்ஸ் வெரி வெரி ஆர்டினரி டீம். ஓகே, தென் த டார்க் ஹார்சஸ். எப்பவுமே டார்க் ஹார்சஸ் ஆயிவங்க. ஏன் எங்களை டார்க் ஹார்சஸா சொல்றீங்க? அண்ட் வை ஹேவன்ட் யூ Chika or me Anirudh considered Afghanistan who were in the top 4 last year? They beat Australia, remember that. We have to put some respect to this team also, shouldn't we? You tell me what is your point of view. Let me see whether you're right or wrong. நீ போட்டுக்கடா. You see, again, இந்த மாதிரி ஒரு டீம் நம்ம ஏன் Chika இல்ல, even I didn't have them in the top 4 Chika. ஆனா இப்போ நீங்க ஆப்கானிஸ்தான் பத்தி யோசிக்கும் போது ஏன் why are they still considered underdogs? Why are they still considered underdogs and not one of the top 4 contenders? Because again they're dependent on same old fellows. அவன் வந்து இந்த ராஷித் The கான், same old ராஷித் fellows கான் are still very young. They are all in their mid-20s. யார் ராஷித் கான் மிட் 20s? ரஷீத் கானுக்கு 26 years old. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இது எந்த காலத்து பர்த் சர்டிஃபிகேட்டோ தெரியாது பாருங்க. இவரோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் மாத்துறாங்க. என்ன Chika எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் 100 அவனுக்கு வந்து 21 வயசு தெரியும்ல. 21 மைனஸ் ஆப்கானிஸ்தான்ல -10 தான் ஏஜ் ஆரம்பிக்குது அவங்களுக்கு. -10, -9, -8, -7, -6, -5 அந்த மாதிரி ஆரம்பிக்கு போல இருக்கு. அவனை பார்த்தா யாரும் 26 ஒத்துப்பீங்களாடா யாராவது? டேய் என்ன Chika 18 வயசுல வந்தான் Chika அவன். அதே மாதிரி தான் 100 மட்டும் 21 தான். முஜீபும் கொஞ்சம் யங் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் காது குத்து கடுக்கலாம் போயிருந்தேன், மூடிடுச்சு. அதெல்லாம் 3ஆம் கிளாஸ்லயே போயிடுச்சு எனக்கு. அதான் சொல்றேன், அவங்க ஏஜே -7 ஆரம்பிக்குது. போனா -10 -7 ஆரம்பிக்குது. எவனை காட்டா வெரி யங் பாய்ன்றீங்க. அப்புறம் என்னடா பண்ண முடியும்? டிவிஎஸ் இதெல்லாம் சான்ஸே கிடையாது. டிவிஎஸ் யாரு வேணாலும் சொல்லுங்க, முகமது நபி ஒண்ணு இருக்காரு, தி ஆல்ரவுண்டர் முகமது நபி. எல்லாரும் பாக்கலாம் யாரெல்லாம் எவ்வளவு ஏஜ் ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல போட்டு 2 பேர் அவன் எங்க 2 பேர் மூஞ்சியை காமிங்க. இந்த பாரு இவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு டிவிஎஸ் எல்லாம் 20 மாதிரியா தெரியுது உங்களுக்கு? நீங்களே உண்மையை சொல்லுங்க. இல்ல குழந்தை மாதிரி இருக்குது 100 அமல் ஒருத்தன் தான். மீதி எல்லாரும் அந்த நபின்றவன் ஆதி காலத்தையும் ஆடிட்டு இருக்கான். ஆப்கானிஸ்தான் Chika உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இப்பதான் ரீசெண்டா ஃபாதர் அண்ட் சன் played a match together in a T20 tournament. அவங்க it's a fantastic achievement for Mohammad Nabi actually and his son. என்ன வேணாலும் சொல்லுங்க Chika, it'll be a superb moment la அது. Father and son outstanding achievement, great achievement. அப்பனா முகமது நபிக்கு மினிமம் எவ்வளவு ஏஜ் இருக்கணும்? I think it's 42 or 43 ன்னு நினைக்கிறேன். அவர் என்னன்னு தெரியல. அவர் எனக்கு தெரியாதுப்பா, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க வியூஸ். இப்போ நீங்க ஆப்கானிஸ்தான் என்ன வேணாலும் சொல்லுங்க Chika, but to be playing professional cricket at that level 100% ani 100%. Well done, congratulations Nabi congratulations Nabi senior, congratulations Nabi junior. 41 years போட்டுருக்காங்க. இது அப்பனா 45 இருப்பான் roughly. Anyway, so but why aren't they a top 4 contender for you? ஏன் அவங்களால நீ சொல்ல why are you நீ போட one top 4 இருக்கானே? எனக்கு ஒரே ரீசன் தான். Again it comes back to their batting. Again எனக்கு ஒரே ரீசன் தான், ஆப்கானிஸ்தான்ல அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லனா பேட்டிங். இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணலாம், அணி ஏன் நீங்க ஸ்ரீலங்காவோட bowling-ஓ ஆப்கானிஸ்தானோட bowling-ஓ கம்பேர் பண்ணச்சே கொஞ்சம் சிமிலர். ஐ ஃபீல் ஸ்ரீலங்காவோட ஃபாஸ்ட் bowlers are better ஆப்கானிஸ்தான் ஃபாஸ்ட் bowlers ஓட. ஆப்கானிஸ்தான் spinners are really world class Chika. They have 3 really very good spinners. ரஷீத் கான் not the same ரஷீத் கான். எல்லாரும் கொஞ்சம் பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷீத் கானை கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். நூர் அஹமத் பட் is coming to his prime Chika. He's coming to his prime. He could be the difference maker. அவர் தான் அந்த ஜெம்மா இருக்கலாம். லாஸ்ட் இயர் பார்த்தோம் ஐபிஎல்ல what type of wicket taker he can be. in முஜீப் எப்பவுமே எஃபெக்டிவ் நியூ பால்ல. அவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னா அவங்களோட பேட்டிங். ரொம்ப அந்த இப்ராஹிம் ஜதரான் மேலதான் நம்பிக்கை. ரமானுல்லா குர்பாஸ் ரொம்ப ஹிட் ஆர் மிஸ். ஏதாவது ஒரு மேட்ச் அடிச்சா ஓகே. ஓம் சாய்ராம் உமர் சாய் இஸ் a good player. அவன் நல்லா பண்ணா I will be very happy. I like this kind of all rounder. He is a genuine all rounder.
Azmatullah or Omar Zai. He's a good player, good all-rounder. I hope he clicks. அவனோட own sake, I hope it clicks. சரி, ஓகே. எனிவே மீதி ஏதாவது டீம் பார்க்கணுமா சிக்கா? வேற ஒன்றும் இல்லை. பட் லெட்ஸ் கம் டு த இந்தியா பாகிஸ்தான். யுகாண்டா எடுக்கலாமா? யுகாண்டா டீம் எடுத்து பாக்குறியா? இல்ல ஸ்காட்லாந்து எடுத்து பேசணுமா? அகைன் இந்த மாதிரி ஒரு 20 டீம் டோர்னமெண்ட் இருக்கும்போது லாஸ்ட் வேர்ல்ட் கப் நான் உங்ககிட்ட சொன்னேன், there will be surprises, there will be, ஏன்னா as the number of teams increase லச்சிகா, ஷுவரா இந்த T20 ஃபார்மேட்ல சர்ப்ரைஸ் நடக்கும். அதுதான் அந்த ஃபீஃபாவோ நீ ஒரு ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இல்ல, the whole expectation ஒரு whole surprise ஒரு 32 டீம் வேர்ல்ட் கப் இருக்கும்போது இல்ல சடனா வந்து you can remember the story of Senegal or you can remember so many different stories coming to the semi-final. அந்த மாதிரி நடக்குமா இல்லையான்னு தெரியல, பட் டெஃபினட்டா ஒரு அப்செட் இருக்கும். லாஸ்ட் இயர் USA குவாலிஃபை ஆனாங்க, பாகிஸ்தான் குவாலிஃபை ஆல. அந்த மாதிரி do you expect any team to qualify for the top 8? Forget the top 6, top 4. Top 8 க்கு US பண்ண மாதிரி யாராவது பண்ண முடியுமா? ஒரு இட்டலி, நெதர்லாண்ட்ஸ் or Zimbabwe, Netherlands Namibia, maybe because Nepal Netherlands recently beat West Indies 2-1. பாருப்பா, அது வச்சு நீ வெஸ்ட் இண்டீஸ் ஒய் நாட்டுன்ற வந்து நான் என்ன பண்ணுவானு வச்சிருந்து நான் ஜஸ்ட் கேட்டேன் உங்ககிட்ட, நான் கேள்விதான் கேட்க முடியும். கனடா இவங்கலாம் இருக்காங்க, பட் it'll be great to see. Forget us trying and picking. ஆனா யாராவது வந்தனா அந்த மாதிரி again it'll be good for cricket as cricket grows. Maybe How long maybe do not. you want to have the same team 8 teams coming, Chika? That's not the point, Nani. It should be, they should start doing well. The whole idea is what? Why is ICC doing this? ICC trying to increase world cricket, improve world cricket. But unfortunately, US, they are no local. Netherlands, yeah, locals play Netherlands cricket. Locals are wrong. Whereas the US, Indians and Pakistan, India A team, Pakistan B team. That's the US team. Unless the local people play, the game will not really grow. That is the point I'm trying to. Oman, India, Pakistan again. Oman. Where the teams are partner. Nepal, that is local Nepalese play. Nepal, local Nepalese play. Scotland, local Scottish play. Netherlands, local Netherlands play. Unless locals Italy? Play. பாருங்க இட்லி போயிருக்கு. அது யார் ஆட போறான்னு பார்க்கலாம். இட்டாலியன் ஆட போறானா, இந்தியன் ஆட போறானா, நிறைய இட்டாலியன்ஸ் இருக்காங்க. Cricket is becoming a popular sport in Italy, Chika. Then it's good. Then what he says right. Then what he says. Anyway, wait பண்ணி பார்க்கலாம். But last but not least, Chika, boycott is surely on, Chika. இது வந்து it looks like அது வந்து ஒரு இது வந்து சால்வ் ஆக போதில்லை. ஏன்னா the Prime Minister of Pakistan has come out and spoken that you know what, we are not going to play against India. They have their fair arguments. Let's not get into it again. It has been a political decision. They have taken a political decision. Only problem is, இப்போ இந்த கேள்விதான் கேக்குது. இருக்கிறதே ஒரு நல்ல மேட்ச் தான் இந்த குரூப் ஃபேஸ்ல, அதுவும் இப்போ இல்ல. இஸ் திஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் போரிங் வேர்ல்ட் கப்ஸ்? அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையா இது, இவங்க இல்ல அவங்க இல்ல, இந்த மேட்சும் இல்ல அந்த மேட்சும் இல்ல, இஸ் திஸ் கோயிங் டு பி an exciting வேர்ல்ட் கப்பா? ஏன்னா இவ்ளோ மேட்சஸ் 3 ட்ரிபிள் ஹெடர்ஸ் ஆடுறாங்க. வியூவர்ஷிப் இருக்குமா? ஏன்னா டே டைம்ல 11 o'clock ஒரு மேட்ச், அதுக்கப்புறம் 3 o'clock ஒரு மேட்ச். வாட் யூ திங்க் சிக்கா இதுலலாம்? Sani, everything super 8s interest பிடிக்கும். Let's be very clear. Super 8s interest stage ஆர்மி. Now, பாகிஸ்தான் ஆடினாலும் சரி, ஆடுறனாலும் சரி, பாகிஸ்தான் டீமுக்குலாம் இந்தியா பாகிஸ்தான் கிரேட்டஸ்ட் ரைவல்ரின்னு சொல்றாங்களா, நான் சொல்லிட்டே இருப்பேன். இது ஜுஜுபி மேட்ச் இந்தியாவுக்கு. ஓகே, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வரான், கொலம்போக்கு வரான் போனா, we already spoke in the last episode also. I don't want to just touch on the topic anymore. வந்தா வராங்க, வரலாம் போறாங்க. That is between Pakistan, but that is PCB, a big loss Chika, viewership and end of the day cricket loses. PCB and ICC. Ani, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம we can only take the house to the pot. Cricket fans are losing out Chika, ana. Who has the chance of losing out? Fans. அதுக்கு என்ன பண்ண முடியும் நீ? You can't do anything about it. அவன் வர மாட்டேன்னா இது பாரு நீ, எனக்கு ஸ்டில் என்னோட ஒப்பீனியன்ல இன்னும் ஒரு today we are only on the 5th in Indian time. I mean Indian dates. இன்னும் 10 days இருக்கு. I'm sure என்னோட ஒப்பீனியன் எங்கேயாவது வயா மீடியா சொல்யூஷன் போது பண்ணிடுவாங்க, ஆயிடுவாங்க. Because Pakistan has got a lot to lose. ICC அது மாதிரி கிரிக்கெட்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கு ரெண்டாவது கிரிக்கெட் இருக்கு. ஸோ அவன் இருக்கும், ஏதாவது ஒரு நெகோசியேஷன் நடக்கும். இப்ப பூச்சாண்டி காமிப்பாங்க, என்னோட ஒப்பீனியன் வந்துருவாங்கன்னு தோணுது, ஏதோ நடந்து வந்துருவாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் see.
ஓகே ஃபைன். எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடந்தா நல்லா Anyway, Indian teams tickets எல்லாம் booked. அவங்க going to நியூசிலாந்து ஸ்ரீலங்கா போயிடுவாங்க. கொலம்போ. அவங்க கிரவுண்ட்ல போய் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. வரீங்களா ஆடுங்க, வரலையா தேங்க்யூ வெரி மச். எப்படி உததான் உங்களுக்கு, நீங்க உதவாங்க ஆடாம உதவாங்கறீங்களா ஆடி உதவாங்கறீங்களா அவங்க இஷ்டம். Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers.